இப்போ இருக்க நீட்டு மாதிரி முந்தி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருந்துச்சு. +2 முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் முடிச்சு தான் என்ஜினியரிங்க்கோ அல்லது வந்து இதுக்கோ போகணும், மெடிக்கலுக்கோ போகணும். அப்போ அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்காக நான் மதுரை தியாகராஜர் காலேஜுக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு பேரண்ட் வந்தார். அப்பா சும்மா சாதாரணமான ட்ரெஸ்ஸில் தான் இருந்தார். அங்கே போட்டிருக்க நோட்டீஸ் போர்டில் இருந்து அங்கே இருக்க எல்லா டீட்டெயிலையும் எல்லாம் இங்கிலீஷில் இருந்ததெல்லாம் அவர் படித்தார். அந்த அப்ளிகேஷனை கூட படித்து சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கேட்டப்போ தான் சொன்னார், எப்படிங்க அப்படின்னதான், என் பையன் படிக்க படிக்க நானும் சேர்ந்தே படிச்சிட்டேன்ப்பா, மற்றபடி படிப்பறிவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் இது மாதிரி ஒரு தொழிலில் ரொம்ப எமினெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு என்ஜினியர் செய்கிற வேலையை விட பிரமாதமாக அவங்க செய்வாங்க, திறமையாக செய்வாங்க. அது மாதிரி எத்தனையோ மெக்கானிக்கை பார்த்துருப்போம், எலக்ட்ரிக்கல் பார்த்துருப்போம், எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்துருப்போம், சிவில் மேஸ்திரிகளை பார்த்துருப்போம். இந்த டேலண்டபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்கு வரும்? ஏன்னா எல்லாத்துக்கும் இது கைவல்யம் ஆகாது. படிச்சாப்புல வந்துரும்னு சொல்ல முடியாது. படித்தாலும் வராமல் இருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கான். அப்போ இது யாருக்கு வரும் அப்படின்னாக்க, லக்னத்துக்கு 6வது வீட்டில் புதன் இருக்கணும். அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6வது வீட்டில் புதன் இருந்து அந்த 6ஆம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னு வைங்களேன், உங்களுக்கு அனுபவ கல்விங்கிறது ரொம்ப பிரமாதமாக வரும். அப்போ இவங்களுடைய அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, ஹைலி இன்டெலெக்சுவல். இவங்க வந்து எதிர்மறையாக கூட சம்பாதிச்சிருவாங்க. இந்த லைனில் இந்த 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க ஜோசியர், வக்கீல், அதே மாதிரி புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பேச்சால் ஆசிரியர்கள், பேச்சால் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேரையும் புகழையும் தன்னுடைய ஃபீல்டில் எடுப்பாங்க.